குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். மோடியை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய பிரச்சனைகளுக்கும் எப்பொழுதுமே அதை கேட்பது கிடையாது. ராகுல் காந்தி அவர்கள் இதற்கு தீர்வுன்னு சொல்றது நீட் 2029 நீக்கப்படும் தமிழ்நாட்டுக்கு. எங்களை பொறுத்த மட்டும் நீட் லீக்கேஜ் நிப்பாட்டணும், ஃபஸ்ட்டு பேப்பர் லீக்கை நிப்பாட்டணும். அதற்கு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும். இதை வச்சு தான் நாங்கள் இப்பொழுது ராகுல் காந்தி அவர்கள் சாத்ரோ கா கூச் அப்படிங்கிற ஒரு சுற்றுப்பயணத்தில் இருக்கார். கோட்டாவில் போய் பேசினார். அதுக்காக 17ஆம் தேதி தேராதூனில் போய் பேச போகிறாரு. எங்களை பொறுத்த மட்டும் இந்த ஒரு நீட் என்ற கொடூரத்தை அகற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட மிகப்பெரிய கொடூரம் நடக்கக்கூடாது என்பதற்காக இன்னைக்கு அந்த குடும்பத்தினுடைய வழியை கேட்டிருக்கோம். அவருடைய சில கோரிக்கைகளும் இருக்குது இந்த குடும்பங்களில். அதை தமிழக முதலமைச்சரிடம் திரு விஜய் அவர்களிடமும் சந்தித்து இதை பற்றி அந்த குடும்பங்களுடைய சூழ்நிலையை பற்றியும் எடுத்து சொல்லுவோம். அவங்க என்ன கோரிக்கை கொடுத்துருக்காங்க அது சொல்கிறது நல்லா இருக்காது. இதை பொறுத்த மட்டும் தமிழக முதலமைச்சரிடம் சொல்லிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் பேசலாம். நாங்கள் பத்திரிகையில் தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கை கொடுக்குறதுக்கு முன்னாடி உங்கள் மூலமாக பத்திரிகையில் சொல்கிறதுங்கிறது நாகரிகமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். உண்மையில் பிஜேபி விலகி அண்ணாமலை முதல் மாநாடு நடத்துகிறாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசியலில் மாநாடு நடத்துறது என்பதும் புதிய இயக்கம் தொடங்குறது என்பதும் அல்லது அது கட்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது என்பதெல்லாம் எந்த தவறு கிடையாது. அது யார் செஞ்சாலும் சரி பாராட்ட வேண்டும். அதற்கு எங்களை பொறுத்த மட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் சகோதரர் அண்ணாமலையை பொறுத்த மட்டும் பிஜேபிக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் ரொம்ப வியப்பாக இருக்குது. இந்த வடிவேலுக்கு காமெடி மாதிரி தான். இவ்வளவு நேரம் இருந்து எப்படா கண்டுபிடிச்சியன்னு கேட்குறது மாதிரி இந்த கொண்டையை மறைக்காமல் விட்டியப்பா அப்படிங்கிற கதையாக இருக்குது. அது மாதிரி சகோதரர் அண்ணாமலை கொண்டையை மறைக்காமல் விட்டார். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.